அப்ப முக்காலத்தை எம்பெருமான் உணர்ந்திருக்கானோ இல்லையோ, என்னைக்கு நான் கேட்டாலும் கொடுப்பேன்னு அர்த்தம். நேத்தி கேட்டாலும் கொடுப்பேன், இன்னைக்கு கேட்டாலும் கொடுப்பேன், நாளைக்கு கேட்டாலும் கொடுப்பேன். நேற்றுடையவனை பத்தி சாசனாம, இன்னைக்கு அதே பிரம்மன் தான், நாளைக்கும் அதே பிரம்மன் தான். என்ன பிரம்மத்தை பத்தின சிறப்பை எல்லாம் சொல்லி இது ஆர் பாடுறானோ அதைத்தான் அநாதிநிதனம் விட்டும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்தியம். ஸ்துவன் நித்தியம்ங்கிறதா இந்த ஸ்லோகம். 2 ஸ்லோகத்துல உயிரான சொல்லு. இப்போ ஸ்தோத்திரத்தை தானே ஒரு இடத்துலையும் விடாம சொல்லி வந்திருக்கார். இப்போ முதல் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? ஜெகத் பிரபுன் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண. அதை ஞாபகம் வச்சுங்கோ. அடுத்த ஸ்லோகத்திலே தமேவச்சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷமய தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச, மறுபடியும் ஸ்துவன்னு ஸ்தோத்திரம் பண்றதை சொல்லிட்டார். இப்ப இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா அநாதிநிதனம் விட்டும் சர்வலோக மகேஸ்வரன் லோகாத்தியக்ஷ ஸ்துவன் நித்தியம் சர்வ துக்காதிகோ பவேத். இப்ப நாம பார்த்த ஓரோரு இடத்தையும் இந்த ஸ்துவன்னு 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 விடாம வருது. மற்றதெல்லாம் பெருமாளை பத்தி வெவ்வேற சொல்லிட்டு போறார். ஆனா ஒண்ணு பொதுவா வச்சுன்னு வர ஸ்துவன்னு ஸ்துவன்னு அந்த ஸ்தோத்திரம் தான் திருநாம சங்கீர்த்தனம். இப்ப 3 கேள்விக்கு விடைய பார்த்திருக்கோம். சாலம்பனோபாயம் பார்த்துட்டோம்,